பேபிஸ்க்கு நல்லா வெயிட் கெயின் ஆகணுமா, தென் அவங்க டம்மி ஃபில் ஆகி நல்லா தூங்கணுமா. ஸோ இந்த ரெசிபி 2 ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக பேபிஸ் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. 2 ரெசிபியுமே நான் அவல் வச்சு தான் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ரெசிப்பியில் அவல் நல்லா 15 மினிட்ஸ் முன்னாடியே ஊற வச்சுருங்க. தென் நட்ஸ் எடுத்துக்கோங்க. நான் இங்கே பாதாம், கேஷ்யூ அண்ட் டேட்ஸ் எடுத்திருக்கேன். அது 1 hour பிஃபோரே ஊற வச்சுட்டேன். ஸோ 2யும் நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு பேனில் கொஞ்சமாக வாட்டரை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தென் கஞ்சி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தென் ஆற வச்சு நம்ம பேபிஸ்க்கு கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு செகண்ட் ரெசிபி பார்க்கலாம். இதுலேயே அவல் எடுத்து ஒரு 15 மினிட்ஸ் பிஃபோரே நான் ஊற வச்சுட்டேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அவலை தென் ஊற வச்சுக்கோங்க. தென் ஸ்வீட் பொட்டேட்டோ எடுத்து அதை வேக வச்சுட்டு தனியாக செப்ரேட்டாக. தென் அவலை ஒரு பேனில் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா வேக வச்சுக்கோங்க. தென் நம்ம வேக வச்சுருந்த ஸ்வீட் பொட்டேட்டோயும் அது கூட ஆட் பண்ணி நல்லா 2யும் சேர்த்து மசிச்சுக்கோங்க. சால்ட் வேணுன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு 2யும் மசிச்சு பேபிக்கு கொடுத்து பாருங்கள், நல்லா சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ஹெல்த்தியான பேபி ரெசிபிஸ் வேணுமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அண்ட் லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ. பாய் பாய்.